என்னோட ஸ்டைல்ல சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நாங்க வந்து காணும் பொங்கல் அப்ப செஞ்சோம் சீரக சம்பா சாமிக்கு படையல் போடுறதுக்காக. அடுப்புல நீங்க பிரியாணி பண்றதுக்கு சீரக சம்பா ரைஸை பொறுத்த வரைக்கும் வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் பிரியாணி இந்த டப்ரால தான் செய்ய போறேன். அதனால தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். சீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் பிரியாணி இலை சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 400 கிராம் அளவு நீல வாக்குல கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 70% வெந்திருக்கும் போதே 1.25 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்காக நான் சேர்த்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதங்கிக்கிட்டு 100-120 கிராம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி விடுங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 100-110 கிராம் அளவு இருக்கும் தயிர் சேர்த்திருக்கேன். அதுல தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது 1.5 கைப்பிடி அளவு நான் வந்து புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். சேர்த்து பிரியாணிக்கும் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த நல்ல மசாலா வந்து ஒரு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கன் சேர்த்திருக்கேன். நான் 1.25 கிலோ அளவு சிக்கன் சேர்த்திருக்கேன். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் வதங்கி பிரியாணி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பிரியாணி மசாலாக்கு வச்சிருப்போம்ல எல்லா ஸ்பைசஸுமே நான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் 1-1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா 2-2.5 அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். எனக்கு 1.5 போதுமான அளவா இருந்தது. நல்லா அந்த மசாலாவும் இந்த சிக்கனும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். அதே அளவு தண்ணி நீங்களும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீரக சம்பா நல்லா அரிசி வந்து வெந்து நல்லா கிடைக்கும். அதனால கடைசியா லெமன் பிழிஞ்சு தட்டி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுமே நீங்க என்ன பண்றீங்க, மேலாக நல்லா பரப்பி விடுற மாதிரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. தண்ணியும் அரிசியும் சமமானதுக்கு அப்புறம் சீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து மேல நின்றுக்கும், அரிசி வந்து கீழே நின்றுடும். அதனால நான் பண்றேன் பாருங்க. சமமானதுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே மூடி விடுங்க. மூடி விட்டுட்டு நமக்கு தெரியும்ல தண்ணி ரொம்ப ட்ரை ஆக போகுது வத்த போகுதுன்னு தெரியும் போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவையும் தூவி நான் தம்மு போட்டு விட்டுடுறேன். தம்மு போட்டு 15 நிமிஷம் நான் தம்மு போட்டேன். தம்மு போட்டுட்டு உடனே பிரியாணி எடுக்காம அது ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா உதிரியான என்னோட ஸ்டைல்ல சீரக சம்பா பிரியாணி ரெடிங்க. கிடைக்கிற வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோல பாக்குறேன்.